இன்னைக்கு நான் பிகினர்ஸ்க்கு ப்ளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படின்றத சொல்லி தர போறேன். ஏன்னா முதல்ல கத்துக்கிறவங்க வந்து உங்களுடைய ப்ளவுஸ் எடுத்து அந்த ப்ளவுஸ டேப்போட உதவி இல்லாம டேப்பே எடுக்காம நீங்க வந்து ஈஸியா கட் பண்ணி தச்சுக்கலாம். இப்ப இந்த ப்ளவுஸ் எடுத்துட்டோம். இது நான் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். 80 சென்டிமீட்டரே போதுமானது. ஆனா இதுல வந்து 1 மீட்டர் இருக்கு, தாராளமா தைக்கலாம். பிகினர்ஸ்க்காக இந்த 1 மீட்டர் ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த கரை 2 கரை இருக்கு இல்லையா, இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 கரையும் ஒன்னா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இத 4 மடிச்சுக்கோங்க. 4 மடிச்சிட்ட பிறகு இப்ப நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல்ல கையை தான் வந்து கட் பண்ண போறோம். ஸ்லீவ் இது வந்து அளவு பிளவுஸ். இந்த அளவு பிளவுஸ்ல இருக்கக்கூடிய இந்த கையை இப்படி எடுத்துக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையை வந்து இந்த மாதிரி சரியா வச்சுக்கோங்க. அடுத்த கையையும் எடுத்து சரியா இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இப்ப நேரா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரையும் சரியா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கை வந்து உங்களுக்கு அழகா தெரியுது இல்லையா. இப்ப கையை தான் முதல்ல நம்ம வெட்ட போறோம். இப்ப இந்த பகுதியில இந்த கையை எடுத்து அப்படியே இந்த துணி மேல வைங்க. வச்சுட்டு கீழ் பக்கத்தை சரியா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இங்க ஒரு 1.5 இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன். டேப்பே தேவையில்லை உங்களுக்கு. இவ்வளவு தூரம் நீங்க வந்து மடிச்சு தைக்க போறீங்க. அதனால இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. சாக் பீஸ் தான் நான் யூஸ் பண்றேன். மார்க்கர் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சாக் பீஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க வரைஞ்ச பிறகு அது நீங்க தைக்க அந்த மார்க்கும் போயிடும். இங்க பாருங்க, இப்ப இந்த துணி வந்து நம்ம உள்ள வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விடுறோம். இப்ப இங்க பாருங்க, இந்த பிளவுஸோட இந்த கையோட எண்டு இங்க அக்குள் பகுதி இருக்குல்ல, இந்த அக்குள் பகுதியை வந்து நேரா இங்க ஸ்டிச் போட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு நேரா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப இதை இங்க கொண்டு வந்து கிராஸா இங்க நம்ம ஏற்கனவே மடிக்கிறதுக்கு துணியை வந்து அளந்து வச்சிருக்கோம்ல, இதுல இருந்து இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பகுதியில இதை அசைக்க கூடாது. அசைக்காம அப்படியே வச்சு இந்த ஷோல்டர் தையல் தெரியுதுல, இந்த தையலுக்கு மேல கொஞ்சம் நம்ம புடிச்சு தைக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கைய அழகா அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியுது இல்லையா, இங்க ஒரு மார்க் போட்டிருக்கோம், இங்க ஒரு மார்க் போட்டிருக்கோம். இது வந்து வெட்டுறது ரொம்பவும் வரைஞ்சு வெட்டுறது ரொம்ப ஈஸி. இங்க நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம், இதையும் இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ண போறோம். இப்ப உங்களுக்கு கையோட ஷேப் அழகா கிடைச்சிருச்சு. நிதானமா இப்படி வரைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இத வெட்ட போறோம். இந்த பகுதி உள் பகுதி மடிக்கிறதுக்கு, இந்த கையை வந்து இப்படி மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம இங்க வரைஞ்சி வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இப்ப வெட்டி எடுத்துட்டோம். இந்த கை முழுசையும் அப்படியே வெட்ட போறோம். நம்ம வெட்டியாச்சா? இப்ப என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ஒரு மார்க் போட போறோம். இதுதான் சென்டர். இந்த சென்டரை வந்து நம்ம மார்க் போட்டு வச்சுட்டு போறோம். இப்ப இத இப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையோட முழு பகுதி கிடைச்சிடும். இப்ப இதுதான் ஒரு கை. இதுக்கு கீழே இன்னொரு துணி இருக்கு இல்லையா, இது அடுத்த கை இல்லையா. இப்ப வந்து நம்மளுடைய ஸ்லீவோட கையோட பின்னாடி பகுதி இது. இந்த பக்கம் முன்னாடி பகுதிக்கு கொஞ்சம் நம்ம கட் பண்ண போறோம். இந்த இடத்துல பாருங்க, நம்ம டேப்ல அளந்தோம்னா ஒரு 1 இன்ச் இருக்கும். நீங்க அளக்கவே தேவையில்லை. நீங்க அப்படியே கண் பார்வையிலே நீங்க உங்களுடைய இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலுடைய இந்த முதல் கோடு இருக்குல்ல, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க போதும். அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்க ஒரு
மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. இப்ப இது அப்படியே வெட்ட போறோம். இதுதான் வந்து கை. இப்ப கையை அழகா வெட்டி எடுத்துட்டோம். இது வந்து முன்பகுதி, இது வந்து பின்பகுதி. இப்ப நம்ம வந்து முன்பகுதி பின்பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இது ஏன் நம்ம வெட்டணும் அப்படின்னா, இது வந்து நம்ம பிளவுஸ் தைக்கும் போது ரெண்டும் ஒரே மாதிரி வெட்டிட்டோம்னா, அந்த சைஸ் ரெண்டும் ஒரே மாதிரியா வெட்டிட்டோம்னா உங்களுக்கு முன்பகுதியில வந்து சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் இல்லாம நல்ல ஃபிட்டிங்கா நிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இத கொஞ்சம் குடஞ்சி வெட்டி எடுத்திருக்கோம். இப்ப கையோடைய பகுதி முடிஞ்சிருச்சு. கை வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இது நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பகுதியை வெட்டி எடுத்துடலாம். இப்ப நேரா உங்களுக்கு துணி கிடைக்கும். இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுலதான் நம்ம பிளவுஸோட பாடி உடம்ப வந்து இதுலதான் வெட்ட போறோம். இப்ப இதை பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு இத நேரா இப்படி மடிச்சுக்கோங்க. இது எப்படி நீங்க அளவு எடுக்கணும் அப்படின்னாக்கா, இதுதான் அளவு பிளவுஸ் இல்லையா? இந்த அளவு பிளவுஸோட பின்பக்கம் உயரம், இந்த உயரம் பாருங்க, இப்படி அளந்துக்கோங்க. இங்க தையல் இருக்கு. இந்த தையலுக்கு மேல ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்காக, புடிச்சு தைக்கிறதுக்காக நமக்கு இந்த அளவுக்கு விட்டா போதும். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க, கீழே நீங்க ஒரு 1 இன்ச் மடிச்சு தைப்பீங்க. அதுக்காக இவ்வளவுதான் உங்களுடைய பேக், உங்களுடைய பின்பகுதி, பிளவுஸோட பின்பகுதியோடைய அளவு இதுதான். இப்ப என்ன பண்ண போறோம், பாடியோட அளவு எவ்வளவு, துணி வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஏன்னா 1 மீட்டர் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா இருக்கு. இது 80 சென்டிமீட்டர் இருந்தா உங்களுக்கு அழகா இந்த உடம்போட அளவு எவ்வளவுன்றது தானாவே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா கையை வெட்டிட்ட பிறகு மீதி இருக்க துணியில தான் நம்ம உடம்ப வெட்ட போறோம். இப்ப இந்த பிளவுஸ எப்படி நம்ம கையை பிடிச்சி அழகா வச்சு துணி மேல வச்சு வெட்டணுமோ அதே போலதான் நம்ம என்ன பண்ண போறோம், உடம்பையும் வெட்ட போறோம். இப்ப பாத்துக்கோங்க, இந்த ஷோல்டர் தெரியுதா? இந்த ஷோல்டரை நல்லா சரியா வச்சு பிடிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பகுதியில கீழே இடுப்பு கிட்ட தையல் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க சரியா வச்சு பிடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த அக்கல் இருக்குல்ல, அக்கல் பகுதியில 2 அக்களையும் சரியா வச்சுக்கோங்க. இங்க தையல் போட்டிருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, பிளவுஸோட நீங்க பிளவுஸ் மடிச்சா எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த துணி மேல நேரா அதை வைக்க போறோம். சரியா வைக்கணும். சரியா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த அக்கல் பகுதிக்கு அப்புறம் உங்களுக்கு தையல் போடுறதுக்கான அளவு வந்து ஒரு 1.5 இன்ச்சு போதும். 1.5 இன்ச்சு அப்படின்னா என்னுடைய இந்த விரல்ல வந்து முதல் கோடு 2வது கோடு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு உங்களுக்கு துணி இருந்தாலே போதுமானது தைக்கிறதுக்கு. அதனால நமக்கு நான் இப்ப எடுத்திருக்க துணி இந்த அளவே வந்து போதுமானது. இப்ப என்ன செய்ய போறேன், இதை அப்படியே பக்கத்துல வச்சுட்டு இது நான் இதை வெட்டி எடுக்க போறேன். இந்த துணி வந்து 1 மீட்டர் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா வந்திருக்க துணி. இது நம்ம வேற எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன். இப்ப பாருங்க, இதுலதான் நம்ம என்ன செய்ய போறோம், உடம்ப பாடியை வந்து கட் பண்ண போறோம். நம்ம உயரம் ஏற்கனவே அளந்து வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம், இந்த அளவு வந்து உடல் சுற்றளவுக்கு, இது வந்து உயரத்துக்கு. இப்ப இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வெட்ட போறது பேக். அதனால இந்த பிளவுஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பின்னாடி பக்கமா மடிச்சு பின்பகுதி தெரிகிற மாதிரி மடிச்சு இத புடிச்சுக்க போறோம்.
எப்படி கை வெட்டினமோ அதே போலதான் இது வந்து பிளவுஸோட பின் பகுதி இல்லையா. பின் பகுதியை நம்ம அழகா மடிச்சிட்டோம். மடிச்சு இந்த துணி மேல இப்ப வைக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த ஷோல்டர் வந்து கரெக்டா பிடிச்சிட்டோம். இங்க இந்த அக்குள் பகுதியும் பிடிச்சிட்டோம். இங்க இந்த இடுப்பு பகுதியும் சரியா வச்சிட்டோம். இப்ப அழகா இந்த துணி மேல இத வைக்க போறோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிளீனா தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அழகா இந்த பிளவுஸை மடிச்சு இந்த துணி மேல நான் வச்சிருக்கேன். இப்ப நான் மார்க் பண்ண போறேன். இப்ப பாத்துக்கோங்க, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டருக்கு நேரா அந்த தையல் தெரியுதா, அந்த தையலுக்கு நேரா நம்ம மார்க் பண்ண போறோம். கொஞ்சம் மேல கூட நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா கீழே மடிக்கிறதுக்கு துணி வேணும். இப்ப பாருங்க, இங்க எப்படி இருக்குங்க, ஒரு கால் இன்ச்சு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு துணி இருக்கு இல்லையா. இந்த துணி வந்து நமக்கு ஷோல்டரை பிடிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கு. அப்ப இந்த நெக்கு எப்படி மார்க் பண்றது அப்படின்னா, நெக்குக்கு அப்புறம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இது ஏன்னா இது பிடிச்சி தைக்கிறதுக்காக. இங்க வந்து ஷோல்டர் வந்து நேராக நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணாக்கா நமக்கு ஷோல்டர் வந்து கீழே தொங்குற மாதிரி ஆயிடும். பிளவுஸ் போடும் போது உங்களுக்கு கையில இருந்து இப்படி கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். அதனால இப்படி நேரா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல நெக்க மார்க் பண்றோம். நெக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு மேல ஒரு 1/4 இன்ச்சு நீங்க புடிச்சு தைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து விட சொல்றேன். நேரா அழகா இந்த பிளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க. உங்களுடைய நெக் இந்த அக்கிள் பகுதியை மார்க் பண்ண போறோம். அக்கிள் பகுதியில இந்த தையல் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த தையலுக்கு மேல 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், மேல விட்டு மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம தைக்கிறதுக்காக. இந்த சென்டிமீட்டர் அளவு துணி எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம புடிச்சு தைக்க போறோம் இல்லையா, அதுக்காக இது. சரியா, இப்ப இந்த அளவு நமக்கு தாராளமா அதிகமாவே இருக்கும். நீங்க தைச்சிட்ட பிறகு அதிகமா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க ஒரு மார்க் போட போறோம். ஏன்னா நம்மளுடைய கையோடைய இங்க இருந்து இது வரைக்கும் சுற்றளவு இவ்வளவுதான். இப்ப நம்ம இதை கட் பண்ணும் போது இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் போட்டுப்போம். ஏன்னா தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். இப்ப இந்த அளவுக்கு நமக்கு துணி போதும் இல்லையா. இப்ப இடுப்பை வந்து எப்பவுமே வந்து கிராஸா தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதனால இந்த அளவுக்கு நீங்க மேல எவ்வளவு அளவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கீழே இந்த இடுப்புக்கு நேரா பாருங்க, இவ்வளவு துணி நம்ம எதுக்கு விட்டுருக்கோம், இத வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, பேக் அப்படியே வச்சுட்டு ப்ளவுஸ் பேக் சைடு தெரியுற மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இத வந்து இந்த 2 ஷோல்டரையும் நல்லா பிடிச்சுக்கோங்க. இந்த தையலுக்கு நேரா நீங்க என்ன செய்யணும், மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க தள்ளி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்கி வரும். இப்ப இந்த சைடு நெக்கு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1 சென்டிமீட்டர் அளவுக்கு துணி விட்டுட்டு நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இது தைக்கிறதுக்காக. இது அப்படியே நீங்க வரைஞ்சி எடுத்துக்கலாம். இங்க மேல என்ன, இந்த நெக்குக்கு மேல வந்து 1 சென்டிமீட்டர் நம்ம தள்ளி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மார்க் பண்ணிருக்கோம். எதுக்கு, தைக்கிறதுக்காக. சரியா, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இங்க அக்கிள் பகுதியிலையும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மேல வச்சு நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இங்க ஒரு மார்க் போட்டிருக்கோம். ஏன்னா இதை வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் போட்டு வச்சுக்குவோம், தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இது மேல எவ்வளவு துணி விட்டுருக்கீங்களோ அதே அளவு துணி இங்க கீழே விட்டா போதும். அதனால நீங்க ஒரு மார்க் போட்டிருக்கீங்க. அதுக்கு பிறகு இங்க கீழே இடுப்பு மடிச்சு தைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம இவ்வளவு துணி விட்டுருக்கோம். இப்ப அது தெரிஞ்சு அதை வந்து நம்ம கரெக்டா வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல அப்படி கிராஸா கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இது மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான் வந்து உங்களை இங்க கீழே இவ்வளவு துணி விட சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம், இந்த பிளவுஸ அழகா எடுத்து பக்கத்துல வச்சிருங்க. இப்ப நம்ம இத வெட்ட போறோம். இப்ப நீங்க லைட்டா என்ன பண்ணுங்க, நேரா ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த வளைச்சி வெட்டுறது கஷ்டமா இருக்கும்.
ஸ்கேல் இருந்தா ஸ்கேல்ல கூட நீங்க ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இப்படி ஒரு சதுரமா ஒரு பகுதி உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? இங்க இருந்து உங்களுடைய விரல்ல, ஆள்காட்டி விரல்ல இந்த முதல் கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிட்டா போதும். இந்த அளவு மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வந்து இதோட ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இதை வந்து நெக்கோட ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா இந்த வளையல் கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த நெக்கு வந்து நம்ம வெட்ட போறோம். நீங்க கோடு போட்டு வச்சிருக்கீங்களா, அது மேலேயே வெட்டிடுங்க, ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்படி அந்த கோடு போட்டுருக்கோம் இல்லையா, அது மேலேயே வெட்டிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டோம். இங்க ஒரு மார்க் போட்டோம். எதுக்கு மார்க் போட்டோம் அப்படின்னா, கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். கை எடுத்து மேலே அப்படியே வச்சு என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பேக் வந்து வெட்டி எடுத்துட்டோம். நம்ம இது சைட்ல வச்சுக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் வெட்ட போறோம். ஃப்ரண்ட் வெட்டும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முன்பகுதியோட லென்த் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்க இருந்து இங்க பட்டி ஜாயின் பண்றோம்ல, இதுக்கு முன்னாடி இங்க நம்ம கட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இது வரையும் எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, ஒண்ணுல இது திருப்பி வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்பவுமே தைக்கிறதுக்கு நம்ம 1 சென்டிமீட்டர் அளவு துணி விட்டுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்ப அதுல இருந்து இந்த உள் பக்கமா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த தையல் எடுத்து இந்த கோடு மேல வச்சுக்கோங்க. இப்ப இப்படியே பிடிச்சுக்கோங்க. இப்படியே பிடிச்சிட்டு பாருங்க, எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்ல, தைக்கிறதுக்காக துணி விடணும்னு சொல்லி 1 சென்டிமீட்டர் துணி விட்டா போதும். இங்க பாருங்க, இந்த தையலுக்கு கீழே 1 சென்டிமீட்டர் துணி விட்டா போதும். இவ்வளவுதான் உங்களுடைய ஃப்ரண்ட் சைஸ் அளவு. ஏன்னா இந்த பட்டியை வந்து நம்ம தனியா வெட்டி எடுக்க போறோம். இவ்வளவுதான். இங்க இருந்து இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம், வெட்ட போறோம் ஃப்ரண்ட். இப்ப ஃப்ரண்ட் வெட்டுறதுக்கு என்ன செய்யணும், திரும்பவும் உங்க பிளவுஸ் வந்து அழகா ஃப்ரண்ட் சைட் தெரியுற மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சிட்டீங்களா? மடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும், அழகா இந்த துணி மேல போட்டுடுங்க. அழகா போட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம், இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன் கிட்ட சரியா வச்சுக்கோங்க. ஏன்னா மேல வந்து ஆல்ரெடி நம்ம விட்டுட்டோம், துணி விட்டுருக்கோம், இது வந்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்ப நான் எப்படி பேக் வெட்டணுமோ அதே போலதான் ஃப்ரண்ட்டும். இந்த தையலுக்கு நேரா என்ன பண்ண போறீங்க, மார்க் பண்ணிக்க போறீங்க. அதுக்கப்புறம் நெக்கு பக்கத்துல 1 சென்டிமீட்டர் அளவு தள்ளி மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்ப ஃப்ரண்ட் நெக்கோட அளவு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரண்ட் நெக்கு அழகா இங்க இருக்கும். நீங்க இதுக்கு மேல 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், மேல் பகுதியில மார்க் பண்ணிக்கணும். அப்படியே நீங்க இந்த நெக்கை வந்து வரைஞ்சிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பகுதி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்கு. அப்படியே வரைஞ்சிருங்க. இது முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இங்க கீழே பாருங்க பட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த தையல் உங்களுக்கு தெரியுது, இந்த தையல் தெரியுது இல்லையா? இந்த தையலுக்கு கீழே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு துணி விட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மார்க் பண்ண போறோம். புரிஞ்சுச்சுங்களா? இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த தையலுக்கு கீழே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு துணியை விட்டுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். இப்ப இந்த சைடு நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இது அப்படியே அது மேலேயே வச்சிடுங்க கலைக்காம. இப்ப என்ன பண்ண போறோம், இங்க இந்த அக்குள் பகுதியில நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்,
மேல மார்க் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதே போல மார்க் பண்ணிக்கோங்க. பேக் வெட்டும் போது எப்படி மார்க் பண்ணமோ அதே போலதான் இப்போ மார்க் பண்ண போறேன். இப்ப இங்க பாருங்க தையல் தெரியுதா, இந்த தையலுக்கு கீழே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணா போதும். ஏன்னா இது புடிச்சு தைக்கிறதுக்கு, இது புடிச்சு தைக்கிறதுக்கு. இப்ப இங்க எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், லைன் போட போறோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பிளவுஸ அப்படியே எடுத்துட்டு போறீங்க. எடுத்து இப்படி வச்சுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம்ல, இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இப்ப இது இந்த ஃப்ரண்ட் சைட்ல மார்க் பண்ண இந்த மார்க் என்ன பண்ணணும், அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இங்க பேக் சைட்ல பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, இதோட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம், ஃப்ரண்ட்ல இந்த ஸ்லீவை கட் பண்ணணும். அதுக்கு நீங்க லைன் போடுறதா போட்டுக்கோங்க. நாங்க கட் பண்ணும் போது அப்படியே கட் பண்ணிடுவோம். நீங்க வந்து பிகினர் இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு உங்களுடைய விரல்ல இந்த முதல் கோடு தெரியுது இல்லையா, அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். எப்படி நம்ம பேக்க வந்து வெட்டணுமோ, வரைஞ்சி வெட்டணுமோ அப்படியே தான் இதையும் வரைய போறோம். இந்த மார்க்க இதோட ஜாயின் பண்ண போறோம். இங்க இருந்து இங்க நெக்கு கிட்ட ஜாயின் பண்ண போறோம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அழகா இந்த வளைவு வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பேக் எடுத்து இது மேல நீங்க அழகா வச்சு பார்க்கலாம். கரெக்டா உங்களுக்கு வந்திருக்கும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் அழகா வந்திருக்கும். புரியுதுங்களா? இப்ப இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கை வெட்டிட்டோம். இதே போல ஃப்ரண்ட் ஸ்லீவையும் நம்ம வெட்டுறோம். ஏன் இவ்வளவு தூரம் நம்ம குடஞ்சி வெட்டுறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக. என்ன செய்ய போறோம், இந்த சைட்ல வெட்ட போறோம். அடுத்து ஃப்ரண்ட்டை வெட்டி எடுக்க போறோம். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் அழகா கிடைச்சிருச்சு, அதோட பேக்கும் கிடைச்சிருச்சு. ஃப்ரண்ட் பேக்கு, இது ஸ்லீவ். இதுக்கப்புறம் நம்ம பட்டி வெட்ட வேண்டியிருக்கு. சரியா? நம்ம பேக் வெட்டும் போது இந்த இடத்துல கை ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டோம். ஆனா ஃப்ரண்ட்ல கட்டு போடல, மறந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், அத போட்டுக்க போறோம். ஒண்ணும் இல்லை, அது ரொம்ப சிம்பிள். இந்த கை இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல கை இருக்கு இல்லையா, இதை எடுத்து இது மேல அப்படியே வச்சிருக்கு. மேல தையலுக்கு 1 சென்டிமீட்டர் விட்டோம். அவ்வளவுதான். இதை அப்படியே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதை அப்படியே இந்த இடத்துல பிடிச்சி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது பேக்கு, ஃப்ரண்ட். இங்க ஜாயிண்டா இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும், பேக்ல கிடையாது. பேக்ல கட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணிக்கணும். இப்போ பிளவுஸ்ல வெட்ட வேண்டியது பகுதி இது. இந்த பட்டியை வெட்ட போறோம். பட்டி வெட்டுறதுக்கு அதெல்லாம் ஷேப் இங்க இருக்கு. இது கொஞ்சம் வெட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகா கிடைக்கும். இந்த ஷேப் இருக்கு ஆல்ரெடி. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க இதை எடுத்து இது மேல வச்சுக்கணும். மேல வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மேல ஒரு சென்டிமீட்டர், கீழே ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதே போல இப்ப என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல
தைக்கிறதுக்காக 1 சென்டிமீட்டர் விட்டுட்டீங்க. இங்க இந்த பட்டியை எப்படியே எடுத்து மேல வச்சுட்டீங்க. வச்சுட்டு இங்க எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதையும் எடுத்துட்டு இந்த பட்டி பாருங்க, இது மேல இப்படி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். மேல 1 சென்டிமீட்டர், கீழே 1 சென்டிமீட்டர் தைக்கிறதுக்கு விட்டுட்டோம். அதே போல இந்த இடத்துல எங்க எண்ட் ஆகுதோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த தையல் இருக்கு இல்லையா, தையலுக்கு மேல ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இங்க மார்க் பண்ணிட்டா போதும். இப்ப என்ன செய்ய போறோம் பாருங்க, இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இங்கதானே மார்க் பண்ணோம், இந்த இடம் கரெக்டா வருது பாருங்க. இப்ப இதோட ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு இது வெட்ட போறோம். இதுதான் பட்டி. நமக்கு இந்த பட்டிக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கணுன்றதுக்காக 2-3 துணி உள்ள வச்சு தைப்பாங்க. தைக்கிறத வந்து நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். இப்ப பாருங்க, இதுக்கு உள்ள வைக்கிறதுக்கு இப்ப இந்த பிளவுஸ் பாருங்க, லைனிங் பிளவுஸ் உங்களுக்கு தெரியுது. இங்க மேல இருக்க துணியும் கீழே இருக்க துணிக்கும் வித்தியாசம் தெரியுது. இது ஸ்டிப்பா இருக்கணும்னு 2-3 துணி இதை வச்சு தைச்சிருக்காங்க இல்லையா. அது மாதிரி இப்ப என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு துணி, அதனால இந்த துணியில நான் வெட்டிக்குவேன். இப்ப உங்களுக்கு துணி இல்ல அப்படின்னா வேற ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணியை நீங்க இதுக்குள்ள வச்சு நீங்க தைச்சுக்கலாம். தைக்கும் போது உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப பாருங்க, இது பட்டி, ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் தைக்கிறதுக்கு பட்டியும் வெட்டிட்டோம், ஸ்லீவ் வெட்டிட்டோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இதுல வந்து எப்படி டாட் வந்து பிடிக்கிறது, அந்த அளவு எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. இப்ப அதை உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பிளவுஸ் எடுத்துக்கோங்க. பிளவுஸோட உள் பகுதியை எடுத்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு கிளீனா தெரியும். உங்களுக்கு இந்த உள் பகுதியை எடுத்துட்டு இங்க கொக்கி கட்டியிருக்காங்க இல்லையா, இதுல இருந்து இங்க பாருங்க, இப்படி கீழ் பக்கத்துல இப்படி வச்சுக்கோங்க. இங்க எப்பவுமே வந்து தைக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், 1 சென்டிமீட்டர் துணி விடணும் இல்லையா, விட்டுருங்க. இப்ப இந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்களா, இந்த தையல் போட்டிருக்க இடத்துல நேரா மார்க் பண்ணிக்கோங்க. அதோட இது பாருங்க எவ்வளவு பிடிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உள்பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா. என்ன பண்ண போறீங்க, ஒன்றும் ரொம்ப ஈஸி. இது இந்த மார்க் பண்ணிருக்கீங்களா, அது மேல இதை வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிடிப்பு எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இதை தூக்கி இது மேல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரிஞ்சிடும் எவ்வளவு தூரம் அவங்க பிடிச்சிருக்காங்கன்ட்டு, எவ்வளவு உயரத்துல பிடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஆல்ரெடி இங்க மார்க் போட்டுட்டீங்க. இதை நீங்க அழகா அப்படி வரைஞ்சுக்கலாம். இங்க எவ்வளவு தூரம் நம்ம பிடிக்க போறோமோ அதே தூரம் தான் இங்கேயும் நம்ம பிடிக்க போறோம். அப்ப இதையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப பாருங்க இதை எப்படி வெட்ட போறோம்ட்டு. இதை சென்டர் பகுதி இல்லையா, இதை எப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எப்பவுமே ஃப்ரண்டோட சென்டர் பகுதி தான் இந்த சென்டர், இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சென்டரா பண்ணி நீங்க பிடிச்சீங்கன்னா அழகா உங்களுடைய இந்த கட்டும் சென்டர்ல தான் வரும். இப்ப இந்த இடத்துல அழகா நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். இப்ப இந்த 2 பகுதியும் பிடிச்சு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இத அப்படியே மடிங்க. இப்படியே மடிச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் சமமா மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கட்டு இந்த கட்டு. இப்ப இந்த கட்டையும் இந்த கட்டையும் நீங்க சேர்த்து பிடிச்சீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இதை பிடிச்சு போறோம். அப்படி
அடுத்தது இதை பிடிச்சி போகிறோம். இப்போ பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்து பிடிக்க போகிறோம். சேர்த்து பிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் எங்கே பிடிக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும், அதுவே வந்துடும் பாருங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணிக்க போகிறோம் இல்லையா. இப்போ இந்த ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரண்ட், பேக்கு, ஸ்லீவ். இப்போ தைக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. தைக்கிற வீடியோவை உங்களுக்கு கூடிய சீக்கிரமா நான் போடுறேன்.